அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அவனால் ஏற்றுக்கொண்ட அவன் பொருந்திக் கொண்ட புனிதமான தீனுல் இஸ்லாத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமிக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த தீனுல் இஸ்லாத்தில அனைத்து விடயங்களும் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. இதுல எந்த ஒன்றும் எமக்கு சொல்லித்தராமல் விடப்படவில்லை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹத்தத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா. நான் உங்களை ஒரு திட்ட தெளிவான தெளிவில விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று சொன்னார்கள். அவ்வாறென்றா இதுல அனைத்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இல்ல சொல்லப்படலை என்று எந்த ஒன்றும் கிடையாது. அனைத்து விடயங்களும் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் அண்டை வீட்டாருடன் நாம் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். இத ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ, எங்க எல்லோருக்கும் தெரியும் பெற்றோருடைய கடமை என்ன. அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்த பெரிய பாவம் பெற்றோரை நோகடிக்கிறது. இது எங்க எல்லோருக்கும் தெரியும். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பேசும் பொழுதோ, இதை பற்றி சொல்லும் பொழுதோ, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்க வேணாம். அடுத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. பெற்றோரோட நல்ல முறையில் நடங்க. ஒபிதில் குர்பா, குடைவாய் ஜனங்களோட நீங்க நல்ல முறையில நடங்க. அனாதைகளோட நல்ல முறையில நடங்க. மிஸ்கீன்கள் ஏழை எளியவர்களோட நல்ல முறையில நடங்க. அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, உதவி செய்யுங்க, அவங்களோட கஷ்டங்களை போக்கி வைங்க என்று சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுப், அண்டை வீட்டார். அண்டை வீட்டாரை பற்றி குர்ஆன் பேசும் பொழுதோ ரெண்டு விதமான அண்டை வீட்டாரை பற்றி பேசுது. ஒன்று வல் ஜாரிதில் குர்பா, ஒன்று அவர் பக்கத்து வீட்டுக்காரர், அதோட அவர் ஒன்று நானாவாக இருப்பார், இல்லாட்டி தம்பியாக, இல்லாட்டி சாச்சாவாக, பெரியப்பாவாக, மாமியாக, இவ்வாறு குடல்வாய் ஜனங்கள், சொந்த பந்தங்கள் அவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அங்கே ரெண்டு கடமை. ஒன்று பக்கத்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது, குடல்வாய் ஜனங்களோட எவ்வாறு இஸ்லாம் நடந்து கொள்ள சொல்லிக்கோ அந்த முறையும் வேணும். சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்றான், வல் ஜாரில் ஜுனுப், பக்கத்துல இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர், ஆனா அவங்க சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. இவர்களோடையும் நீங்க நல்ல முறையில நடக்கணும், இவர்களோடையும் நீங்க நல்ல முறையில இஹ்சான் செய்யணும், உபகாரம் செய்யணும், இவர்களோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளணும் என்று குர்ஆன் இத பேசும் பொழுது அல்லாஹ்க்கு இணை வைக்க வேணாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயங்கள். பெற்றோரோட எவ்வாறு நல்லா நடக்கணுமோ இதே மாதிரி தான் அண்டை வீட்டாருடனும் நல்லாக நடக்கும். இந்த அண்டை வீட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விதமான அண்டை வீட்டார சொன்னாங்க. ஒன்று, அவருக்கு மூணு விதமான கடமைகள் இருக்குது. முதலாவது அண்டை வீட்டார் யாரு? அவர் அண்டை வீட்டார், அண்டை வீட்டார் என்ற கடமை. அடுத்து அவர் முஸ்லீம், முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை. அடுத்தது அவரு குடல்வாய் ஜனங்கள், இரத்த உறவாக இருக்கிறாரு, சொந்த பந்தமாக இருக்கிறார் என்றா அந்த அண்டை வீட்டாருக்கு ஒரு மூணு கடமை. அண்டை வீட்டார் என்றதையும் பார்க்கணும், அதையும் பேணிக் கொள்ளணும். குடல்வாய் ஜனங்கள் அதோட எப்படி இஸ்லாம் நடந்து கொள்ள சொல்லி அந்த முறையும் பேணணும். முஸ்லீமா இருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் மத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நிறைவேற்றும். இன்னும் ஒரு விதமான அண்டை வீட்டார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டு ஹக்கு நிறைவேற்றும். ஒன்று, அவர் முஸ்லீமாக இருக்கிறாரு, அடுத்தது அவர் அண்டை வீட்டாராக இருக்கிறார். இவருக்கு இவர் ரெண்டு கடமை, முஸ்லீம் என்ற ரீதியில செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அண்டை வீட்டார் என்ற ரீதியில செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். மூணாவது அவர் அண்டை வீட்டார், அவர் முஸ்லீமும் அல்ல, அவர் குடல்வாய் ஜனங்கள் சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, அவர் மாற்று மத சகோதரர். அப்படி இருந்தாலும் கூட அண்டை வீட்டார் என்று வந்தா அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளும். இங்க குர்ஆன் பேசும் பொழுதோ அல்லாஹ்க்கு இணை வச்சிரவானாம்
இது பெரும்பாவம், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு வேற இடத்துல சொல்றான், இணைய நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்படியாப்பட்ட பெரும்பாவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரா. யார் உண்மையானவர் அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, அல்லாஹ் ரசூலை நம்பாம அவர் ஒரு முஸ்லீமாக முடியாது, ஈமான் கொள்ளணும். யார் அல்லாஹ் என்று ஏற்று ரசூல் என்று ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் இருக்கிறாங்களோ, உண்மையான முஃமினாக இருந்தா அவர் அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும். புகாரியுடைய ரிவாயத். இன்னும் ஒரு ரிவாயத் புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்குது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ் ஏற்று ரசூலாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஃபலா யுக்ரி ஜாரா, அவர் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்ய வேணாம், அவருக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம், அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம், அவரோட மோசமாக நடக்க வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதோட ஜாயின் பண்ணி பேசுறாங்க? ஈமானோட. குர்ஆன் எதோட பேசுது? ஈமான் மிஸ் ஆனா அது ஷிர்க், பெரும்பாவம். அதோட சேர்த்து குர்ஆன் பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட சேர்த்து பேசுறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கு, திர்மிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். கீல மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையா பூர்த்தியான ஈமான்தாரி இல்ல. சத்தியம் பண்ணி சொல்றாங்க. சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உண்மை பேசுறது யாரு இருக்கிறாங்க? குர்ஆன் வமன் அஸ்தகு மினல்லாஹ், அல்லாஹ்வோட உண்மை பேசக்கூடிய யாரும் இல்லை. அடுத்தது உலகத்துல உண்மை பேசக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மன விருப்ப பிரகாரம் வந்து பேச மாட்டாங்க. வமா யன்சிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மது ரசூலுல்லாஹ் எதை பேசினா அது வஹ்யாக தான் இருக்கும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொல்றாங்க. ஒரு விடுத்தம் இல்ல, 3 விடுத்தம் சத்தியம் பண்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக அவ மூமின் இல்ல, பூர்த்தியான மூமின் இல்ல. அல்லாஹ் மீது சத்தியமாக பூர்த்தியான மூமின் ஈமான்தாரி இல்ல. அல்லாஹ் மீது சத்தியமாக பூர்த்தியான ஈமான்தாரி இல்ல. கீழ மன் யா ரசூலல்லாஹ், யார் அவன்? அப்படியாப்பட்ட துர்ப்பாக்கியசாலி யாரு? சொன்னாங்க, அல்லதி மல்லம் யமன் ஜாரும் பவாயிகா, யாரின் மூலமாக அண்டை வீட்டானுக்கு நிம்மதி கிடைக்கலையோ, இவனால எப்பயும் தொந்தரவு, எப்பயும் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறான், நோவனை செஞ்சுட்டு இருக்கிறான்டா, இவன் அல்லாஹ் மீது சத்தியமா உண்மையான ஈமான்தாரி இல்லைன்னு நாங்க சொல்லலாம். எல்லா அமலும் நல்லம், எல்லா அமலும் இருக்குது. ஆனா அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டாரோட மோசமாக நடக்கிறாரா, இவர் உண்மையான முஃமின் இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான்தாரியுடைய அடையாளம், உண்மையான முஃமினுடைய அடையாளம் அண்டை வீட்டாரோட நல்ல முறையில் நடந்து கொள்வான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி நமக்கு பக்கத்து வீட்டுல கிடைச்ச மோசமானவனா போயிட்டான், நல்லா நடக்கிறான் இல்ல, இப்ப நாங்க என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ரஜுல், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குது. எப்படியாப்பட்ட மனிதன் மீது அல்லாஹ் அன்பு வைக்கிறான்? அவருக்கு யகூனு ஜாருஹு யுஸி, அவருக்கு பக்கத்துல அமைஞ்ச வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் நோவினை செய்யறான், கஷ்டம் கொடுக்கிறான், மோசமான முறையில நடந்து கொள்றான். இவர் பயஸ்கர அதா, அவருடைய நோவினையை பொறுத்து கொண்டிருக்கிறார். இவர் மோசமா நடக்க போகல, அவன் மோசமா நடக்கிறான், இவர் மோசமா நடக்கல, வார கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா எது வரைக்கும்? இவருக்கு மௌத்து வரும் வரைக்கும், இல்லாட்டி அந்த இடத்தை விட்டு பிரயாணம் செஞ்சு வேற இடத்துக்கு போகும் வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்தா அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிச்சிட்டான்டா, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிட்டா, நதஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொன்னான், இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஹிபு, நான் இந்த அடியானை நேசிச்சிட்டேன், அன்பு வச்சிட்டேன், நீங்களும் நேசிங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய அன்பு கிடைக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலகத்தில் இருக்க முழு மலாய்க்கமார்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த அடியான் மீது அல்லாஹ் அன்பு வச்சுட்டான், என்னையும் அன்பு வைக்க சொன்னான், நானும் அன்பு வச்சுட்டேன், நானும் இறக்கப்படுறேன், நீங்களும் இவர் மீது அன்பு வைங்க. முழு வானுலகத்தில் இருக்கிற மலக்கோட அன்பும் அவர் மீது உண்டாகுது, இறக்கப்படுறாங்க. அதுபுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நேசிச்சிட்டா
உலகத்துல பூமியில வாழக்கூடிய உள்ளங்கள்ல இவரை பத்திய இரக்கத்தை அன்பு அல்லாஹ் போடுவான். இது எதனால கிடைக்குது? அண்டை பல விடயங்கள் அதுல ஒன்றுதான் இது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல். நாங்க கஷ்டப்பட்டு பெரிய பெரிய அமல் எல்லாம் செஞ்சுப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய அன்பு அடையலாம் பேசிக்கும். இந்த வித கஷ்டத்தை பொறுத்து கொண்டிருக்கிறோம், சகிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குது. அப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சிட்டானா இந்த ஹதீஸை ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். ஒவ்வொருக்காக அநியாயம் செஞ்சு நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என் மீது அன்பு வைக்கிறான், அல்லாஹ் என் மீது அன்பு வைக்கிறான். சகோதரர்களே, யாருக்கெல்லாம் நாம் தொந்தரவாக இருக்கிறோமோ இன்றைக்கு ஏராளமானவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. வீட்டை கொடுத்துட்டு போயலா, வித்துட்டு போயலா, கஷ்டம், கொடுத்துட்டு எங்க போயிட்டு வாங்குற, இவரால் எப்பயும் கஷ்டம். அவர் ஆரம்பத்திலிருந்து அங்க இருக்கா, புதுசா ஒருத்தர் வந்துட்டாருண்டா அவரை வச்சு இவர் சக்க புளியுது. இவர் அதுல பெரியாள், நாங்க பழைய ஆக்கீங்க. சில வேலை முன்னால இருந்த அந்த வீட்டுக்காரருக்கு நீங்க செஞ்சது ஓகே ஆகிக்கும். நீங்க அவரை வீட்டு வாசலுக்கு முன்னுக்கு வாகனத்தை அடிச்சுட்டு போறீங்க, உங்களோட வீட்டுல இருக்கிற முழு மரத்திலே ஊத்தி அவங்ககிட்ட விழுகுது, அவங்ககிட்ட சேவன் இருந்தாங்க, தொடச்சாங்க, கழுவுனாங்க, ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இவர் இன்னொரு வீட்டுக்காரர் வந்து இவர் கேட்கணும், இந்த மரம் இருக்குது, உங்களோட வீட்டை இழ விழுகுது, இதால உங்களுக்கு கஷ்டமா? ஒரு உண்மையான ஈமான்தாரி இந்த உடனே அதை வெட்டி போட்டுருவார், இல்ல அவரை வீட்டை விழுகிற பகுதியை வெட்டிடுவார். இப்படி சொல்ல மாட்டார். இதுக்கு முன்னால் உள்ளவங்க இப்படித்தான் இருந்தாங்க, வாய் பொத்திக்கிட்டு இருங்க என்று சொன்னா, நான் சொல்லுற ஹதீஸ் என்ன சொல்லுது? இவர் உண்மையான ஈமான்தாரி இல்லை. இவரால் அவருக்கு கஷ்டம் உண்டாகுது, இவரால அவருக்கு நோவினை உண்டாகுது. இவர் வாகனத்தை கொண்டு முன்னுக்கு பார்க் பண்ணிட்டு வந்துடுறார். அவங்களுக்கு வெளியில வரவும் மேலா, போகவும் மேலா, அவங்க புதுசா வந்தவங்க ஒன்னும் பேசிக்கொள்ளவும் மேலா, கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. இவருக்கு கண்டு காணாம இவருக்கு கணக்கே இல்லை. அல்லாஹ் மன்னிக்கோடு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவூத் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் வாரார், வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு நோவினை செய்யறான், எனக்கு கஷ்டம் கொடுக்கறான், தாங்க முடியுது இல்ல, நான் பல வழியில சொல்லி பார்த்துட்டேன், கேட்கிறான் இல்ல. சல்லல்லாஹு பொறுத்து கொண்டிருங்க. திரும்பவும் வந்தாரு, தாங்க முடியாம திரும்பவும் சொன்னாங்க, பொறுத்துக்கிட்டு. திரும்பவும் வந்தாரு, திரும்பவும் சொன்னாங்க. 4வது இடத்த வந்தோன்னு சொன்னாங்க, நீ வந்து வீட்டுக்கிற முழு சாமானை எடுத்துக்கொண்டு வந்து நடு ரோட்ல வச்சுட்டு அந்த சாமானோட நீ உட்கார்ந்து கொண்டிருக்க அப்படின்னா. அந்த சஹாபியும் என்ன செஞ்சாங்க, வீட்டுல இருக்கிற சாமான்களை நான் எடுத்து ரோட்ல போட்டுட்டோம், ரோட்ல வச்சு கொண்டு இருந்தாங்க. இப்ப மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு போறாங்க, கேட்கிறாங்க, ஏன் நீ இப்படி வந்திருக்கா, வீடு இருக்குதானே, வீட்டுக்குள்ள சாமான வைக்காம ரோட்ல வச்சுட்டு இருக்கிறான். இவர் சொன்னாரு, என் பக்கத்து வீட்டுக்காரனால எனக்கு இருக்க முடியுது இல்லை, எனக்கு தொந்தரவு கொடுக்கிறான், எனக்கு நோவினை செய்யறான், எனக்கு கஷ்டம் கொடுக்கிறான். வார மக்கள் எல்லாம் ஏசிட்டு லானத்துல்லாஹி அலைஹி, அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், ஏன் இப்படி கஷ்டம் கொடுக்கிறான்னு சொல்லி வாரம் போறோம்லாம் பதுவா செஞ்சுட்டு போக ஆரம்பிச்சு. இதை இவர் கேள்விப்பட்டோனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அன்னாஸ், மக்கள் எல்லாம் யல்அனூனனி, மக்கள் எல்லாம் எனக்கு பதுவா செய்யறாங்க, என்னை திட்டிட்டு போறாங்க என்று சொன்னோனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னன்னா கத் யல்அனூ, மக்கள் எல்லாம் உனக்கு பதுவா செய்யறாங்களா, ஃபஇன்னல்லாஹ யல்அனு கப்ல தாலி, ரப்பல் ஆலமீன் இதுக்கு முன்னாலே உனக்கு சாபம் விட்டுட்டான், அல்லாஹ் சாபம் விட்டதாலதான் மக்கள் எல்லாம் உனக்கு சாபம் விட்டுட்டு போறாங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிட்டா, நீ அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிட்டா, அதனாலதான் மக்கள் எல்லாம் உனக்கு சாபம் விட்டுட்டு போறாங்க என்று சொன்னோனே அவர் சொன்னாரு, இதுக்கு பின்னால் நான் அவரோட மோசமா நடக்க மாட்டேன், அவர் உடனே வீட்டுக்குள்ள வந்துட சொல்லுங்க, சாமான்களை எல்லாம் கொண்டு வர சொல்லுங்க அப்படி என்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவர் திரும்பி வந்துறாரு. அபூதாவூத் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிப்ப இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய சாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒன்றுதான் இது. ஏற்கனவே பார்த்தோம், ஒருவரால் கெடுதி உண்டாகுது, கஷ்டம் கொடுக்கிறாரு, பொறுத்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சா மக்களோட உள்ளத்துல இவரை பத்திய நல்லெண்ணம் உண்டாகுது. மக்கள் எல்லாம் சேர்ந்து லானத் செய்யறாங்கண்டா ஏற்கனவே அங்க லானத்து முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஒரு ஆளாகிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலின்
இதா குன்து பிஹி தஹல்துல் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமல சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு அமல சொல்லிட்டாங்க, அந்த அமலை செஞ்சா நான் சுவர்க்கம் போகும். சஹாபாக்களுக்கு ஆசை, அடிக்கடி வருவாங்க. பல சம்பவங்களை அமல சொல்லிட்டாங்க, சுவர்க்கத்துக்கு போற அமல சொல்லிட்டாங்க, நரகத்தை விட்டு தூரமாகிற அமல சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, குன் முஹ்சினா, குன் முஹ்சினா, நீ நல்லவனாயிரு, நீ நல்லவனாயிரு. கேட்டாரு, கைஃப அரிஃபு அன்னி முஹ்சின், நான் நல்லவன் எப்படி விளங்கிக் கொள்ள? யார் சொல்றாங்க? என்ன பார்த்தா நல்லவன் தான் விளங்குது, நான் எப்படி உண்மையான நல்லவன் எதை பத்தி நான் முடிவு செய்யறேன் நான் நல்லவன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சலிஜாவக், நீ இது பக்கத்து வீட்டுக்காண்ட கேள், இன் காலு இன்னக முஹ்சின் ஃபஅன்த முஹ்சின், அவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்டை வீட்டார் சொல்றாங்க, இவர் நல்லவர், இவர் ஒரு சீதேவி, இவர் ஒரு நல்லவர் என்று சொன்னா நீ உண்மையிலே நல்லவன் தான். وَإِنْ قَالُوا فَإِنَّكَ مُسِيءٌ, அவங்க சொல்றாங்க நீ ஒரு முசி, மோசமானவன், நீ ஒரு கெட்டவன், நீ ஒரு சரியில்லாதவன் என்று சொன்னார். فَإِنَّكَ مُسِيءٌ, அப்ப மோசமானவன். சில வேளைகள்ல நீங்க நேரா கேட்டா பக்கத்து வீட்டுல இருந்து கொள்ளலாம் பேரும், ஆச்சார் மாஸ்டர் நீங்க மிச்சம் நல்லவன்டே மூஞ்சிக்கு சொல்லுவாங்க. அத உண்மையில விலை கொண்ட வேற ஒருத்தட்ட கேட்கணும், என்ன பத்தி என்ன சொல்றாங்க, நல்லா சொல்றாங்களா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இல்ல உங்களை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா தான் இருக்கு, ஒரே உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு அவர் அஜுக்கு போறாரு, ரொம்ப போறார், நீ இந்த சேவை செய்யறா, அது செய்யறா, எங்களுக்கு பக்கத்துல இருக்கல, எங்களோட மோசமா நடக்கிறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அவர் கதை சொல்றாரா, உங்களால இருக்க முடியுது இல்லைன்னு சொல்றாரா? அப்ப நீங்க முடிவு செய்யுங்க, நீங்க ஒரு முஸ்லி, நீங்க ஒரு மோசமானவர், நீங்க ஒரு மோசமானவர். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஹதீஸ்ல நாங்க ஒவ்வொருத்தர் எங்களுக்கு எடுத்து பார்ப்போம். நாங்க யாராவது ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறோம், அவரால் வர கஷ்டம், பக்கத்து வீட்டார வர கஷ்டத்தை பொறுத்து கொள்றோமா? நாம இப்படியாப்பட்டவன், நம்மளால கஷ்டம் உண்டாகுதா, நம்மளால அவர் சிரமப்படுறாரா? அப்ப நம்ம யாரு? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும்பெரும் இமாம்கள், மேதைகள், சஹாபாக்கள் பக்கத்து வீட்டார்களால வரக்கூடிய அந்த கஷ்டங்களை பொறுத்து கொண்டாங்க. சஹல் துஸ்தரி ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி அவருடைய பைத்துல் ஹலா டாய்லெட்டால வார தண்ணி இவர வீட்டுக்குள்ள வடிஞ்சு கொண்டே இருந்துச்சு. இவர் என்ன செய்வாரு, இரவானோன்னு அதெல்லாம் துப்புரவாக்கி விட்டுருவார். இவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலுக்காகி இந்த அந்தாண்டு இருக்கிற மரணம் நெருங்கிட்டு விளங்குது. இந்த நேரத்தில் இவர் அந்த பக்கத்து வீட்டுக்கார மஜூசிய கூப்பிட விட்டார். அவன் வந்தார சொன்னாரு, இப்படிதான் வாப்பா உங்களோட வீட்டால வடிகிற தண்ணி வீட்டை வடிச்சு கொண்டிருக்குது, இது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதை நான் துப்புரவாக்கிறேன், எனக்கு ஒரு நோ இஷ்யூ, பிரச்சனை இல்லை. ஆனா நான் மௌத்தாயிட்டா இதை எந்த பிள்ளைகள் மத்தவங்க சகிச்சு கொள்ள மாட்டாங்க, உன்னோட பிரச்சனை படுவாங்க, அதனால ஏதாவது செஞ்சிட அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொன்னார், நீங்க இவ்வளவு காலம் இதை நீங்க பொறுத்து கொண்டிருந்தீங்களா, இவ்வளவு காலம் நீங்க சகிச்சு கொண்டிருந்தீங்களா, இது ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், எனக்கு அதை சொல்லித்தாங்க என்று சொல்லி அவர் மரணப்படுக்கையில இருக்கிறாரு, அவர் கையில இஸ்லாத்தை தள்ளிட்டு போனார். இதான் முஹ்சின். ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, அவர்கள் சொல்கிறார்கள், பக்கத்து வீட்டாரோட நல்ல முறையில நடக்கிறதுங்கிறது லைசல் முராத் பில் இஹ்சான் பில் ஜார் கஃபுல் அதா, பக்கத்து வீட்டுக்கான நல்லா நடக்கிறண்டா எங்களால கஷ்டம் கொடுக்காம இருக்கிறதல்ல நல்லா நடக்கிறது அடையாளம், மாறாக இஹ்திமாலுல் அதா, அவரால கஷ்டம் வருகிறது, அவரால தொந்தரவுகள் வருகிறது, அதை நாங்க பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டிருக்கிறோமே, இதுதான் முஹ்சின், இதான் இஹ்சான், இதான் உபகாரம் என்று சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். பக்கத்து வீட்டாரால வார கஷ்டங்களை சகிச்சு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு இமாமுடைய இதுல வருகிறது இதே நிலைமை. அவருடைய யஹூதியுடைய வீடு, அவர வீட்டிலேருந்தும் நஜீஸ்கள் வீட்டை வந்து கொண்டிருக்குது, அவர்களும் நோய்வாய்ப்பட்டிருக்க நேரத்தில் வந்து பார்க்கிறாரு, இப்படி வந்து கொண்டிருக்குது. கடைசி நேரம்
அவர் இதை பார்த்துட்டு அவங்க நடந்து கொண்ட அந்த வார கஷ்டங்களை பொறுத்து கொண்டிருந்ததுனால அதை மத்தவண்ட ஹிதாயத்துக்கு அது காரணமாக. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோட நல்லா நடக்க சொன்னாங்கடா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமையிட்ட சொன்னாங்க ஒரு ஆடுண்ட அறுக்க சொல்லி. இப்ப ஒரு ஆடு அறுக்க ஆரம்பிக்கிறாரு. சொன்னாங்க ஆடு அறுத்து முடிஞ்ச உடனே முதலாவது நீங்க பக்கத்து வீட்டுக்கு கொண்டே கொடுக்கணும். பக்கத்து வீடு யாரு? யஹூதி. இப்ப அவர் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தொழுகையுடைய நேரம் ஆயிட்டு போறதுக்கு வெளிக்கிடும் பொழுதும் வந்து சொல்றாரு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருங்க. இப்ப அவர் அறுத்து முடிஞ்சு பங்கு வச்சு கொண்டிருக்கிறாரு. தொழுது முடிஞ்சதுக்கு கொடுத்துட்டீங்களா? முதலாவது அவங்களுக்கு கொடுத்துருங்க. இத பார்த்து கொண்டு நிக்கிறவர் கேட்டார், அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை சீராக்கி வைக்கட்டும். ஏன் நீங்க எந்த அளவுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறீங்க? அவன் யார்? ஒரு யஹூதி, முஸ்லிம்களோட பரம விரோதி, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவன். யூதர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ் ஏலவனவங்க அகனியான்னு சொல்லக்கூடியவங்க, நபிமார்களுக்கு தொந்தரவு செஞ்சவங்க, அநியாயம் செஞ்சவர்கள். இவனுக்கு நீங்க பேச்சு செய்ய சொல்றீங்களே, ஏன் இப்படி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத நான் செவி மடுத்தேன், கண்ணால பார்த்து கொண்டிருந்தேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஸால ஜிப்ரீல் யுஸீனி பில் ஜார் ஹத்தா வலந்து அன்னஹு சயுவர்ரிஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்டை வீட்டாருடைய கடமைகளை பத்தி எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குண்டா நான் நினைச்சேன் அனந்தர சொத்துலையும் பங்கிற்கு கொடுங்கன்னு சொல்லிடுவாங்களோ. எல்லாம் சொல்லிடுறாங்க, அது மட்டும் தான் மிச்சமாயி. அனந்தர சொத்துலையும் பங்கிருக்குது கொடுங்க என்று சொல்லிடுவாங்களோன்னு நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு பக்கத்து விட்டுற கடமைகளை பத்தி சொன்னாங்க. இதே ரிவாயத் இன்னும் ஒரு ரிவாயத்துல வந்திருக்குது. ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த நபியை சந்திக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நான் நின்று கொண்டே இருந்தேன், நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தேன். அதுக்கு பின்னாலதான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போனாரு. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் உங்களோட பேசினது யாரு? ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா யாருன்னு சொல்லி. சொன்னாரு, எனக்கு தெரியல யாருன்னு சொல்லி. சொன்னாங்க, அவர் யாரு தெரியுமா? அவர்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவ்வளவு நேரம் எனக்கு பக்கத்து வீட்டுக்காருடைய கடமைகளை பத்தி சொன்னாங்க, எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க யாரு, அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எப்படி நீங்க நடக்கணும் என்றதை இவ்வளவு நேரம் எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அவருக்கு சலாம் சொல்லி இருந்தா உங்களுக்கு பதில் சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு. நீங்க அவருக்கு சலாம் சொல்லி இருந்தா அவர் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு ஒரு அண்டை வீட்டுடைய கடமைகள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேக்குறாங்க, மா ஹக்குல் அல்ஜார், இந்த பக்கத்து வீட்டுக்காருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன யா ரசூலல்லாஹ்? பல ரிவாயத்துகள் வார்த்தை வித்தியாசங்களோட பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. இதுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உன்னிட்ட கடன் கேட்டா அவருக்கு நீங்க கடன் கொடுங்க, ஏலாண்டு சொல்லாதீங்க. அண்டை வீட்டான் கடன் கேட்டா கடன் கொடுங்க. அவருக்கு ஏதாவது உதவி கேட்டா, அவர் உன்னிட்ட உதவி தேடினா அவருக்கு உதவி செய்யுங்க. அவருக்கு ஏதாவது தேவை உண்டாகிட்டு விளங்குனா அவருக்கு நீங்க அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுங்க. சில வேலைகள்ல அவங்க எதையா அவன்கிட்ட கேட்டு வராங்க, இத கொஞ்சம் தாங்க, ஒரு பேனை தாங்க, ஒரு லைட்டை தாங்க. அவங்களுக்கு விளங்குது, போனா திரும்பி வராது, போனா இது போற வடிவத்துல திரும்பி வராது, கொடுக்க மனம் சொல்லுது இல்ல, கொடுக்காது. ஆனா ஹதீஸ் சொல்லுதோ, கேட்டா இல்லைன்னு விரட்டாதீங்க, கொடுங்க அவங்களுக்கு. அல்லாஹ் இதுக்கு பன்மடங்கு தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டான் கேட்டு வந்தா கொடுக்காம இருக்காது, கொடுத்ததோ சரி. அவர் தடமாறிக்கொண்டு ஏதோ தேவை ஒன்று இருக்கு, நோயில இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், சரி முந்தைய உதவி செஞ்சோம், இப்ப அவருக்கு நம்மள்கிட்ட கேட்க கூச்சமா இருக்குது, இப்ப அங்க இங்க தடமாறிக்கொண்டு எங்களுக்கு விளங்குது, ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறான், பேச அவரை தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுங்க, அவரை தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுங்க.
நீங்க அவங்களோட கட்டடத்தை கட்டும் பொழுதோ அவங்களோட கட்டடத்துக்கு மேலால உயர்த்தி காத்துகள் தடைபெறும் அளவுக்கு கட்டாதீங்க. அவ்வாறு கட்டுவதாக உங்களுக்கு தேவைகள் இருந்தா அவரிடத்துல நீங்க அனுமதி பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க உங்களோட கட்டடங்கள்ல இருந்து அவரோட வீட்டுக்குள்ள பார்வை போற முறையில நீங்க நடந்து கொள்ளாதீங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கு. இந்த வீட்டு ஜன்னல் சொந்த அந்த வீடெல்லாம் விளங்குறதுக்காக கதிரையை போட்டு இருந்து பார்த்து கண்டிக்கிறது இல்லை. பார்வையை பாதுகாக்கணும். அவங்களோட பெட்ரூம் விளங்குது, அவங்களோட ஹால் விளங்குது. பெண்கள் வீட்டை அவங்களோட சாதாரண ஆடைகளோடு இருப்பாங்க. சிலர் ஒருவர் சொல்றார், அதற்கு எங்களோட வீட்டை பார்க்கறதுக்காக அவர் சிசி கேமரா எங்களோட வீட்டுக்கே திருப்பி வச்சுக்கிறாரு, வீட்டை இருந்து பார்த்துக்க நிக்கிறாரு. இதெல்லாம் மோசமான பண்புகள். இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு இல்லை. தேவைக்கு இதுக்கு போட்டிக்கிறோமா, கடனை குடிக்கிறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு சரி. சிலர் இதை சந்தர்ப்பமாக வச்சு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்கிறத பார்க்கறதுக்கு அவ்வாறான முறையில நடந்து கொள்றது இது ஒரு ஈமான்தாரியோட வினை. அவங்களுக்கு கஷ்டம் உண்டாகுது, சிரமம் உண்டாகுது. அவங்க ஹோலுக்குள்ள வராங்க இல்ல, அங்கால போறாங்க இல்ல, இவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, காத்து வாரத்துக்கு வச்சோம், இதுகளுக்கு வச்சோமா, நாங்க எங்களை கண்ணை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுல நின்று வேடிக்கை பார்க்கறது நாங்க தவிர்த்து கொள்ளணும். சொன்னாங்க, நீங்க கட்டினா இதுகளை செஞ்சு கொள்ளுங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு சொன்னாங்கடா, நீங்க சமைக்கிறீங்க, உங்களுடைய அந்த சமைக்கிறதுடைய அந்த மனம் அவருக்கு வலா துதி சொன்னாங்க, அதன் மூலமா அவருக்கு நீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க. அந்த வாசம் எல்லாம் போகுதோ, அவங்கள்ட்ட அப்படி சாப்பாடு இல்ல, சிரமம். நீங்க சமைச்சதுல ஒரு பீங்கான கொடுக்குறீங்க, ஒரு கோப்பையில போட்டு கொடுக்குறீங்கடா, பிரச்சனை இல்லை. அவ்வாறு இல்லைண்டா அவங்களுக்கெல்லாம் வாசங்கள் வைத்து அவங்க கஷ்டப்படக்கூடிய அளவு அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இதுவும் அவங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுல போய் சேர்ந்துரும். எந்த அளவுக்கு சொன்னாங்க, நீங்க எதையாவது வாங்கி கொண்டு வாரீங்க உங்களோட வீட்டுக்கு எதையாவது வாங்கி கொண்டு வாரீங்க, பாதியில அதிலிருந்து எதையாவது கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுங்க. சரி, வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கே போதாது, ஒரு 3 ஆப்பிள் பழத்தை 2 ஆப்பிள் பழத்தை வாங்கி வாங்க. உதாரணத்துக்கு வீட்டே 4 பேர் இருக்கிறாங்க, ஏன் கொடுத்துட்டா வீட்டை போதாம போயிடும். சரி, கொடுக்க முடியாத நிலைமையா அவர்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு போங்க. நீங்க என்ன கொண்டு வாரீங்கன்னு தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போங்க. நீங்க இதை கொண்டு போவீங்களா இருந்தா இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட இல்லைன்னு அந்த பிள்ளைகள் கஷ்டப்படும், சிரமப்படும். இந்த அளவு கூட நீங்க அவங்களுக்கு நோவினை செஞ்சுறாங்க. நாங்க என்ன நினைப்போம், ஏண்ட தலைக்கு நான் வாங்கிட்டோம், அவனுக்கு என்ன வாங்கி தின்னட்டும், அப்படிதான் நாங்க நினைக்கிறேன். வாங்குறது நான் கொடுத்துட்டு கேளுமா? தீனுல் இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லி இருக்குது. அங்க விலகி கொள்றதுக்காக எவ்வளவு கடமை இருக்குது. அவர் நோய்வாய்ப்பட்டா நோய் விசாரிங்க, மரணிச்சுட்டா ஜனாதால கலந்து கொள்ளுங்க. அவர்களுடைய வீட்டில் நடக்கிற இரகசியங்களை அம்பலப்படுத்தாதீங்க. எப்படியாவது தெரிய வரும், சில சண்டைகள் நடக்கும், கணவன் மன சண்டை நடக்கும், பிள்ளைகளுக்கு பத்தி பேச நேரம் பலாய்தான். அங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்ற, ஒரே அவங்களுக்கு சண்டை, ஒரே இப்படித்தான். இது ஒரு முஃமினுடைய பண்பல்ல. இவரால் அவங்களுக்கு நோவினை உண்டாகுது, அவங்க கஷ்டம் யாரும் கேட்கலையே. உங்கள்ட்ட கேட்டா கூட நல்லதா சொல்லுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுக்கிக் கொண்டே போனா ஏராளமான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை இருக்கிறார், ஒரு கஷ்டத்துல உள்ளவர், வறுமையில உள்ளவர், ஒரு மிஸ்கீன் ஃபக்கீர் தேவை உள்ளவர் இருக்கிறாரு. இவரை நாங்க ஏறெடுத்தும் பார்க்கல, கண்டும் காணாம போறோம். வர சொல்ல ரிமோட தட்டுனோம், கதவை திறந்து உள்ளுக்கு போயிட்டு மூடிடுறோம், வர சொல்ல வெளியில போயிடுறோம். அவரை கண்டா சலாம் இல்ல, திருப்பி இல்ல. ஏன்னா சிலர் பேசுறேல, பேச பயம், பேசினா லிஸ்ட கொண்டு தந்துருவாங்க. சிலரோட பேசுறேல, அண்டை வீட்டார மட்டும் இல்ல, பேசுறேல என்ன பேசினா உதவி கேட்டுருவாங்கன்னு பயம். அது தனியா பேசப்பட வேண்டியது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இங்க சரி முடிஞ்சது, மௌத்தாய் கபராளி ஆயிட்டோம். கியாமத்துடைய நாளையில அவன் வந்து சொல்லுவான், யா ரப், யா அல்லாஹ், சல் இந்தா லிமன் மனஅ அன்னி மஅரூஃபன். யா அல்லாஹ், நீ கேளு அவன்ட, ஏன் எனக்கு அவன் உபகாரம் செய்யல. வஅகலக அன்னி பாபன்,
நான் அவனோட வீட்டுக்குள்ள போயிடாம கதவை மூடி வச்சான், நான் இதுக்கு கேட்டு போயிடுவேன். ஏனென்று யார போய் நீ கேள்வி விசாரி, அவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் நிறைவேற்றலையா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸில கியாமத்துடைய நாளையில முதலாவது வழக்காடக்கூடிய அண்டை வீட்டார் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நாம் யாரும் அண்டை வீட்டாரோட மோசமாக நடந்தா மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், மௌத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்டுருவோம், நல்ல முறையில நடப்போம். அப்பதான் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும். எங்களால் அவங்களுக்கு கஷ்டங்கள் நடக்கிறது விளங்குதா, இண்டையோட விட்டுருவோம், தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம். போயிட்டு தௌபா மாத்திரம் செஞ்சு சரி வராது. நான் இவ்வளவு நாள் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தேன், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்கிறாரு, என்னால பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஒரே சர்ச்சை உண்டாகிட்டு இருக்குது அதிகமா என் பிள்ளையால. மிச்சா அப்படித்தான் நடக்கிறேன். நாங்க எவ்வளவு பிள்ளைகள் விளையாடிறோம், பிள்ளைகள் அதை செஞ்சிரும், பெல் அடிச்சு விட்டுரும், இதை செஞ்சிரும், ஒரே வந்து பொம்பளை மணிக்கு நிற்பாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் இவங்க சொன்னாங்க, வந்தவரு நான் இந்த மகன்கிட்ட கேட்டேன், ஆனா அவன் சொல்றான் நான் ஒண்ணுமே செய்யலேன்னு. இப்ப நான் அவனை தண்டிச்சுட்டா ஒண்ணும் செய்யாம நான் குற்றவாளி ஆகிருவேன், நான் என்ன செய்ய சொன்னாங்க. அண்டை வீட்டான் பார்த்து கண்ணிக்க சில வேலை மகன் செஞ்சிக்கலாம், அண்டை வீட்டான் பார்த்து கண்ணிக்க நீங்க மகனுக்கு புத்தி சொல்லுங்க, மகனே அண்டை வீட்டாடு இப்படிதான் நடக்கணும், இது கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, நீ நல்ல முறையில நடக்கணும் என்று கொஞ்சம் கண்டீங்க. மகனை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்து இறக்கமாக மகனோடு பேசி ஏதாவது அதிகாக்களை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி சொல்லுங்க, இப்படித்தான் நாங்க அண்டை வீட்டாடு நடந்து கொள்ளணும் வாப்பா என்று நீங்க விளங்கப்படுத்துங்க சொல்லி கொடுத்தாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க பெரிய பெரிய அமல் எல்லாம் செய்யறோம், தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு பெண்மணியை பத்தி சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் பகலெல்லாம் நோம்பு, ராவெல்லாம் நின்று வணங்குறா, பெரிய ஆபிதா, அதிகமா சதகா தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறா, வலக்கின் யுதி ஜிரானஹா பிலிசானிஹா. யா ரசூலல்லாஹ் அவ எப்ப பார்த்தாலும் அவட நாவால பக்கத்து வீட்டுக்கு ஏசுறதும் சல் முள்ளன்னு தான் இருக்கிறான். எப்பை பார்த்தாலும் நாவால நோ அடிச்சு கொண்டே இருக்கிறா, ஏசி கொண்டு கத்திக்கொண்டு. அவன் செய்யற அமலால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவன் நரகவாதி என்று சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். அதே ரிவாயத்துல வருகிறது. இன்னும் ஒரு பெண்மணி பத்தி சொல்லப்படும், யார் சொல்ல அவட பெரிய தொழுகையெல்லாம் இல்ல, பரல மாத்திரம் தொழுகிறா, பெரிய பெரிய சதக்கா இல்ல, ஒரு ரூபா 2 ரூபா இப்படி சும்மா கொடுக்குறா, பெரிய அமல் ஒண்ணும் இல்ல, ஆனா அண்டை வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்கிறா. சொன்னாங்க அவள் சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்டை வீட்டாட நல்லா நடக்கிறது சுவர்க்கத்துக்கு கொண்டு போறாமல், அண்டை வீட்டாட நல்லா நடக்கிறது ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய கட்டளை அண்டை வீட்டாட நல்லா நடங்க. ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்டை வீட்டாருடைய கடமைகளை சரியான முறையில் விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வக்து குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய, ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கடமைகளை சரிவர நிறைவேற்றிங்க. அந்த அடிப்படையில கடமைகளை புரிந்துணர்வோட நடந்து சரியான முறை நிறைவேற்றி சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு அண்டை வீட்டாராகவும் அல்லாஹ் என்னை ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி சூமி ஃபீ தாரி முகாமா. யா அல்லாஹ், நாங்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய எங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல மோசமான அண்டை வீட்டா வாரதுல இருந்து நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடின விடயங்கள் ஒன்றுதான் பக்கத்து வீட்டுல மோசமா அண்டை வீட்டாங்க வந்துடக்கூடாது துவாவை செஞ்சு வந்தாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவாக இருக்கு. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்டை வீட்டாட நல்ல முறை நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தோட பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்து விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களோட முடிவுகளை களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மரணிக்கூடிய பாக்கிய தருவாயாக. அண்டை வீட்டாட நல்ல முறையில நடந்து யா அல்லாஹ் உன்னோட பொருத்தத்தை அடைஞ்ச நிலைமையில உடைய அல்லாஹ் சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என் மனிதர்களில் சேர்த்தருவாயாக. வா ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.